இது இந்த நிலையை நீ அடைஞ்சிட்டீங்க தானே? இது பாபாஜி, சாய்பாபா இவங்கெல்லாம் இருக்க நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அதாவது நம்ம என்ன நினைவு நம்ம வந்து அதை தெரிஞ்சிக்க கூடாது. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுவரை சந்தோஷப்பட்டுக்கல, நம்ம பாட்டு பயிற்சி பண்ணணும். இதுதான் சொல்றாங்க. நம்ம பாட்டு பயிற்சி பண்ணணும். நம்ம வந்து என்ன எங்க இருக்கணும் யோசிக்க கூடாது. எனக்கு என்ன கிடைச்சதுன்னா பௌதிக உடனே இருந்துருவோம். அஷ்ட சித்தியும் கிடைக்கும். ஆனா அது நம்ம எண்ணத்தின் வெளிப்பாடு. அவங்க அஷ்ட சித்தியும் கிடைச்சிட்டு அப்படின்னு நம்ம இது பண்ணிடுவோம்னா, இன்கேஸ் நம்மளுக்கு டைம் முடிஞ்சதுன்னா அடுத்த ஜென்மம் எடுத்து அஷ்ட சித்தி பின்னாடியே ஓடுன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்போ அஷ்ட சித்தியை வச்சு நான் மேஜிக் பண்ணோம், ஒரு பல விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து அதை நோக்கி தான் போகும். ஓகேங்களா? அப்போ பட்டு எதுவுமே இல்லாத தன்மை, அப்போ ஒன்று பட்டு வந்துச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். எதுவுமே என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கூடாது. எனக்கு என்ன இருக்கும், எனக்கு என்ன மக்களுக்கு என்ன ஆகணும், அது பாட்டு நான் இருக்கேன். நான் இன்னொன்னு கேக்குறேங்க. இது பட்டதுனால அவங்க சொன்னீங்க ஏற்கனவே, தாமரை மலர் போல தண்ணி மேல படாமையும் தண்ணி கீழேயும் தண்ணி மேல படாமையும் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அஷ்டம சித்திகளை பெறாமைய வந்து பட்டத்து நிலையில இருந்தோம்னா இறைவன் அடையலாமா? அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அஷ்ட சித்திகள் வந்து எல்லாருக்கும் அவங்க வாய்க்கிறோம். அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்களால வந்து எல்லாமே பண்ண முடியும், ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அது கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து மோசம் கிடைக்குமோனா அப்படியும் இல்லை. அந்த கான்செப்டும் இல்லை. அந்த கான்செப்டுக்குள்ளே போவானா பிரெயின் ஆக்டிவேஷன் 100% ஆகும். அவ்வளவுதான். 1% 10% ஆக்டிவேட் இருக்கு இல்லையா, 100% ஆகணும். 100% ஆச்சுன்னா அது நம்ம மோட் கண்டிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ 0ல இருந்தா எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு தன்மைக்கு போகும். பட் நிலைக்கு போனோம்னா நம்ம பார்க்கறது எல்லாம் பொய்ன்றது நமக்கு தெரியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு தியானம் பண்ற பழக்கம். எப்பவுமே தியானம் பண்ணிட்டு ட்ரெயின்ல போக இங்கிருந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுவேன். அப்படி வேறன்னா சென்ட்ரல் அடிக்கும் கொஞ்ச நேரம் நார்மலா தியானத்துல உட்காந்துருவேன். அப்போ ஒரு கண்ணை மூடிட்டு என் பக்கத்துல யாருமே இல்லை. பக்கத்துல யாருமே எல்லாம் இருக்குது. பார்த்தா எல்லாம் இருக்காங்க. திருப்பி கண்ணை மூடுறேன், கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஆளுங்க இருக்காங்க. திருப்பி கண்ணை திறந்து பாக்குறேன், அப்போ என் பக்கத்துலயே ஆளுங்க இருக்காங்க. திருப்பி கண்ணை மூடுறேன், கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் ஆளுங்க இல்லை. இருக்கு ஆனா இல்ல. இது இப்போட நிலைப்பாடு என்னன்னா நம்மளுடைய அதாவது கற்பனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுதுன்னு அர்த்தம். நம்ம கற்பனை தான் இந்த உலகமே. அப்ப இந்த உலகத்துல இருந்து நம்ம கற்பனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி வந்துட்டு இருக்கோம். முழுமையா நம்ம பக்கத்துல நம்ம கண்ணை திறந்து பார்க்க சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் பிளாங்கா, எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இல்லாத தண்ணியில இருக்கும். இதுதான் வந்து ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். அருமையான விளக்கம். இல்லைன்னா நம்மளே இருக்க மாட்டோம்.